அதில் ஒரு உண்மையை சொல்கிறாரு. இந்த கொச்சை கிடா வாய்ப்பது ஒரு கிடைக்கு ரொம்ப அபூர்வமாக. ஒரு கிடையில் கொச்சை கிடா இருந்துச்சுன்னா நிறையா அது பெருகுமா. இந்த கீதாடிகள்லாம் அதை தான் ரொம்ப தன்னுடைய தோளில் கொண்டு இருப்பாங்க. இந்த கொச்சை கிடாவை ஒரு கொச்சை கிடா இருந்துச்சுன்னா வேகமாக பெருகுமா. இந்த கிடையெல்லாம் அவங்க போடுறப்ப பிரிக்கிறப்ப ஒவ்வொரு மொய்யா எண்ணுவாங்களாம். இப்போ அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இப்போ நம்மளாம் ரூபா எண்ணுறப்ப எப்படி எண்ணுறோம், அது மாதிரி அவங்க மொத்தம் வந்து என்னுடைய கிடையில 40 ஆடு இருக்குது, 100 ஆடு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த கீதாடிகள்லாம் இத்தனை மொய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மொய்னா 21 ஆடு, 21 ஆடுகள் கொண்டதான் ஒரு மொய். இதெல்லாம் அவர் தெளிவாக நாவலில் பதிவு செய்கிறார். இந்த நாவலுடைய மையக்கருவா என்ன இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக இருந்த ஒரு பாலியல் அந்த வன்முறையை தான் இதுலையும் சொல்கிறார். அதில் எல்லப்பன் அப்படின்னு ஒரு அந்த கிளையை மேய்க்கக்கூடிய ஒருத்தங்க, செவனின்னு ஒரு பொண்ணு. இந்த எல்லப்பன் யார் அப்படின்னா, இந்த நம்ம ரெட்டைக்கதவு நாயக்கர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரெட்டைக்கதவு நாயக்கருக்கு மகள் வயிற்று பேர். இவனும் ஆடு அந்த கிளையில் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போகிறார். அதே கிராமத்தில் செவனின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த செவனி யாரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். இந்த 2 பேரும் கிடையை வந்து அந்த ஆட்டை வந்து மேய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பழக்கமாக இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர். அப்படி காதல் மலர்றப்ப 2 பேரும் இந்த அவங்க மேய்ச்சி வந்த அந்த கிடையை ஆடுகளெல்லாம் ஒரு பழத்திக்காரங்க மேய விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல அடிச்சுட்டாரு. அப்படி தனியாக ஒதுங்குறப்ப இந்த செவனி பருவத்துக்கு ஆகாத சடங்காக இவே வந்து ஆள் ரொம்ப சகப்பானவை எல்லாம் பண்ணுது. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாலியல் வன்முறை வந்து ஏற்படுது. இவங்க கடையை விட்டு மறந்துடுறாங்க. இது ஒரு பருத்தி காட்டுக்குள்ள போய் உள்ள மேய்ஞ்சுது. அப்போ மறுநாள் வந்து இந்த பருத்தி காட்டுக்கு போகிற ராக்கமான்ற ஒரு பெண்ணு, அவளுடைய பருத்தி காடு 1/2 ஏக்கர் நல்லா வளைஞ்சிருந்த அந்த பருத்தியை பூரா இந்த ஆடுகளை பூரா மேய்ஞ்சிருக்கு. அப்போ மறுநாள் கடை மேய்ச்சலுக்கு போகிறப்ப இந்த ராக்கமான்ற ஒரு ஏழை விதவை அவள் தலைவிரி கோலத்தோட வந்து கடையை மறிக்கிறான். அப்போ அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சா, யாராவது ஒரு பெண்ணு கடையை மடிச்சா கடை வந்து போகாது. அப்போ வந்து இந்த கீதாரி வந்து கடையை மறுநாள் கொண்டு போகிறாரு. அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, கடையை மறிச்சிருக்கு யாரும் போகாதுங்க அப்படின்னு. அப்போ யார் கடையை மறிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ராக்கம்மா வந்து கடையை மறிச்சிருக்கா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப இதே பருத்தி காட்டெல்லாம் அந்த ஆடுகள்லாம் அழிச்சிருச்சு, யாருன்னு இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப இந்த தடத்தை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போகிறார். இந்த மாதிரி கிடைகள் எங்கே போச்சு அப்படின்ற காலடி தரத்தை பார்க்கறதுக்காக திம்மைய நாயக்கர்னு ஒருத்தர். இந்த திம்மைய நாயக்கர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த திம்மைய நாயக்கர் போய் பார்க்குறாரு. அந்த பருத்தி காட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்குறப்ப பார்த்தா ஆடுகள் வந்துட்டு போன தரம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து யார் ஆடை மேய்ச்சிருக்கா அப்படின்றத பார்க்குறாரு. காலடியெல்லாம் விட்டு நோக்குறாரு. நம்ம சாதாரணமாக நடக்கிறப்பையும் ஓடுறப்பையும் கால் தரத்துக்கு வித்தியாசம் இருக்கா. நம்ம சாதாரணமாக நடந்தோம்னா கால் தரம் வந்து லேசாக இருக்கும், ஓடுறப்ப அழுத்தி இருப்போம், அது அழுத்தி இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தா 2 கால் தடம் தெரியுது. ஒன்று வந்து ஆணுடையது, இன்னொன்று பெண்ணுடையது. இந்த 2 கால் தடம் எங்கே போகுதுன்னு பார்த்தா ஒரு ஓடப்பக்கம் போகுது. அந்த ஓடக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உடஞ்ச வளையல் ஒன்று, ஒரு முள்வாங்கி ஒன்று கிடக்கு. இந்த முள்வாங்கி யாருன்னு பார்த்தா எல்லாம் பெண்ணுடையது. இந்த உடஞ்ச வளையல் யாருன்னு பார்த்தா செவனி. மறுநாள் வந்து அந்த கூடத்தில் போட்டு பார்க்குறாரு, எங்கேயும் அவங்க கையில் ஒரு வளையலை காணான்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. இவரை மாப்பிள்ள முள் வாங்கி முடியா, என் காலில் ஒரு முள்ளு குத்தி எடுக்கணும்னு கேட்கிறாரு. நாளைக்கு தொழாவிக்கிட்டே இருக்க எடுக்கல, முள் வாங்கி இல்லை, முள் வாங்கி எங்கே இருக்கு நான் சொல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இங்கே ஒதுக்குனது உண்மைன்றதை கண்டுபிடிச்சு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காதல். ஆனால் இந்த காதலாக இந்த கிராமம் ஏற்றுக்குதுதா? இவன் ஒரு நாயக்கருடைய மகள் வீட்டில் வந்து ஒரு பேரன். ஆனால் இந்த செவனி ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போ அதனால் எப்படி அந்த பஞ்சாயத்து முடிவு இருக்குது அப்படின்றப்ப தப்பு செஞ்சது இவங்க. கடைசியில் அந்த திம்மைய நாயக்கர் வந்து தனியார் ரெட்டக்கதவு நாயக்கரை கூட்டு போய் காதல் விஷயத்தை சொல்கிறாரு. உடனே 2 நாள் கழித்து திரும்ப பஞ்சாயத்து கூடுது. பழியை யார் மேலே சுமத்துறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி நிறைய திருநங்கை ஒருத்தருக்கான் பொம்மைய நாயக்கர்னு சொல்லி. அந்த ஊரில் யார் திருடினாலும் அவனத்தை சந்தேகப்படுவாங்க. அவன் எப்படி திருடுவான் அப்படின்னா, நிறையா வந்து மூட நம்பிக்கையில் பேய் உலாவுது, கிணத்துக்குள்ள பேய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேய் கதைகளை சொல்லி அந்த ஊரில் முன்னாடி திருடி இருக்கான். பல நாளாக திருடினவன் இன்னைக்கு செய்யாத தப்புக்கு நீ தண்டனை கட்டுறியான். இந்த கிடை வந்து அழிவுக்கு அவன் காரணமே இல்லை, பருத்தி காட்டு அழிவுக்கு அவனுடைய கிடை காரணம் இல்லை, அவனுடைய ஆடுகள் இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான், இந்த பொம்மையை நாய்க்கிறத ஆடுகளை பூரா பருத்தி காட்டில் மேய இருக்கியான், நீ தண்டம் கட்டணும்பான்னு சொல்கிறாங்க. நீ 101 ரூபா தண்டம் கட்டணும், அப்படின்னா தான் அவங்களுடைய கடையை மேய்ச்சலுக்கு சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறேன், என்னைக்கோ நான் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுப்பிக்க வேண்டியது இருக்கு, சத்தியமாக நான் அதை செய்யலங்கன்னு சொல்கிறேன்.
ஆனால் ஊர் மக்கள் நம்ம மறுக்கிறாங்க. நீ தான் செஞ்சிருக்கேன்னு பஞ்சாயத்து சொல்லுது. அந்த தீர்ப்பு தேவையை நான் கட்டுப்பட்டு சரியா ஊர் மக்கள் சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு அந்த அதை கட்டுப்பட்டு அந்த தண்டத்தை கட்டுறியான். கட்டின பிறகு அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த எல்லப்பண்ணுக்கு அவசரமாக திருமண ஏற்பாடுகள் திருமண ஏற்பாடு பண்றாங்க. சபரியோட கிடையாது, வேற பெண்ணோட. அப்ப அன்னைக்கு என்ன மரபு இருந்துச்சுன்றதை கீழா சொல்றாரு. திருமணம் எப்படி நடக்குதுன்னா 2 பெண்களுடைய திருமணம், 2 பெண்களோட ஒரே மேடையில் திருமணம். அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் சடங்கானவ, இன்னொருத்தருக்கு சடங்கானவர்களா இருக்கணும். அப்படிதான் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. அது 2 பேரும் உடன் பிறந்த சகோதரி, அக்கா தங்கச்சி 2 பேரும் எல்லப்பனுக்கு திருமணம் நடக்குது. இந்த செவனி மறுநாள் காத்துக்கிட்டே இருக்கா, எல்லப்பை வருவானா அப்படின்னு சொல்லி. எல்லப்பன் வருவானான்னு பார்த்தா வரல. மறுநாள் ஆடை வந்து ஓட்டிட்டு போறதுக்கு வேற இன்னொரு பெண் வர்றா. எங்க முதலாளி எங்கன்னு கேட்கிறா. முதலாளி நீங்க வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறா அப்படின்னா அவருடைய மனம் ரொம்ப துடிக்குது. அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம காதல் நிறைவேறாதான்ற சோகத்துல இருக்கா. சோகத்துல இருக்கப்ப அந்த ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அவளும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கப்ப அவளுக்கு அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்ல ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. காணல் நீரை பார்த்து உண்மையான தண்ணீர் நினைச்சு 2 மான்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சா. காணல் நீர் நினைச்சு காட்டுல ரொம்ப தூரத்துல தண்ணி தெரியும், காணல் நீரை குடிக்க முடியுமா? 2 மாடும் சரி இன்னும் தூரத்துல இருக்குன்னு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சான். 2 எப்படியாவது தண்ணியை குடிச்சிடலாம் வேகமா ஓடி தண்ணியே பார்க்க முடியலன்ற அந்த சோகத்துல கீழே விழுந்து இருதயம் வெடிச்சு இறந்து போச்சான். அது மாதிரி அதே நிலைமை இப்ப சபரி அடைஞ்சா. எல்லப்பனை தேடி அவ போறப்போ ஒரு கட்டத்துல அவளால தாகம் தாங்க முடியாம ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்தா. அப்படி உட்கார்ந்த இடத்துல அவ பருவமா. இப்ப ஊருக்குள்ள கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, காப்பு கருப்பு இல்லாத இடத்துல எந்த ஒரு அத்துவான இடத்துல ருதுவான சடங்கானா அதனால செவனிக்கு பேய் பிடிச்சிருக்கு. எல்லப்பனால ஒண்ணு ஆகல. அவளோட அந்த பித்துக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்க போய் அத்துவான காலத்துல அவ சடங்கானா அதனால அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பேய ஓட்டம் சொல்றாங்க. செவனிக்கு பேய ஓட்டம் நடக்கிறதுக்கான சடங்கு நடந்துருக்கு. அதே இடத்துல இந்த எல்லப்பனுக்கு கல்யாண ஊர்வலம் நடக்குது. இப்ப இதே செவனி பேய் பிடிச்சவ மாதிரி அவளோட கதையை சொல்ல ஆரம்பிச்சான். செவனி தன்னோட கதையே சொல்றான். இப்படி எல்லாம் நடந்துச்சு இந்த ஒரு ஊர்ல அப்படின்னு. எப்படியெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் முற்போக்கு சமுதாயத்தால் பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டாங்கிறத ஒரு முத்துப்பட்டன் கதை மாதிரி, ஒரு மதன காமராஜன் கதையை சொல்ற மாதிரி இவ தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சு. அந்த கதையில ஒரு சோகம் நிழலானதுன்னு சொல்லி இந்த நாவலை முடிப்பாங்க. எப்பயுமே நாவலாசிரியர்களுடைய இந்த நாவலை சொல்லும் பொழுது அந்த சமுதாயம் ரொம்ப முக்கியம். இது 1967 வந்த முதல் பதிப்பு, 2017 மறுபதிப்பாக வந்திருக்கு. வெறும் 76 பக்கங்கள் தான். இந்த புத்தகத்தினுடைய விலை 70 ரூபாய் தான். ஆனால் அந்த நாவலுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நிறைய நகைச்சுவை செய்திகள். இடைக்காட்டு சித்திரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல எப்படி ஆடுகளை காப்பாற்றினாங்க அப்படின்னு இந்த பஞ்சத்தை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா. தாது வருஷ பஞ்சம் வந்தப்ப ஆடுகள் காப்பாற்றப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம மட்டன் சாப்பிட்டு இருக்கோம். இடைக்காட்டு சித்தர்கள்லாம் இருந்தாலும் உயிரோடு இருந்திருக்கா. அவர் எப்படி பழக்கப்படுத்தியிருக்காருன்னா அதை நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஆடு திங்காத பாலைன்னு ஒரு செடி இருக்கு, ஆடு தின்னா பாலைனே ஒரு செடி இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, இடைக்காலர் சொல்றாரு, கும்பி காஞ்சா வயிறு காஞ்சிச்சுன்னா ஆடு எல்லாத்துலயும் தின்னுமா. ஆடு தின்னா பாலையை கூட ஆடு தின்னுமா, பார்த்துருக்காங்களா பஞ்ச காலத்துல. அப்ப ஆவாரம் செடியை போட்டு அவர் பழக்கிருக்காரு ஆடுகளுக்கு. பஞ்சம் வர்றப்ப மழையே பெய்யல அப்படின்னா 10 வருஷம் 12 வருஷம் நல்லா மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு செடி நல்லா தலைக்கும். ஆவாரம் பூ தான் நல்லா தலைக்கும், ஆவாரம் செடி நல்லா தலைக்கும். இந்த ஆவாரம் செடிகளை தலைகளை பூரா பறிச்சு பூவெல்லாம் பறிச்சு ஆடுகளுக்கு போட்டு இந்த ஆடுகளை கடலுக்கு போய் தண்ணி குடிக்க வைக்கிறார் இந்த இடைக்காலம். இந்த ஆடுகள்லாம் ஆவாரம் பூவை திங்குது, கடல்ல போய் தண்ணி குடிக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி ஒரு கோட்டைக்குள்ள கூட்டு போறாரு. ஒரு கோட்டைக்குள்ள கூட்டு போய் 12 வருஷமா அங்க அவர் வாழ்றாரு. தாது வருஷம் பஞ்சம் வந்த காலத்துல இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கோட்டை சுவரை எப்படி கட்டினாருன்னா இடைக்கால கேழ்வரகு நல்லா மண்ணில் குழைச்சு சுவரை பூரா கட்டிட்டாரு. ஊருக்குள்ள பூரா வெளியில பூரா பஞ்சமா இருக்கு. ஆனா இங்க பார்த்தா ஆடுகளோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. 12 வருஷமா அந்த ஆடுகள் ஆவாரம் பூ இலையை திங்குது, கடல்ல போய் தண்ணி குடிக்குது, பஞ்சமே இல்லை. அப்பப்ப கடல் தண்ணியை தின்னதுனால உடம்புல சொறி உண்டாகுது. உடனே அந்த சோறை தேய்க்க அந்த சோத்துல இருந்த கேழ்வரகு கீழே விழுக்கும். அந்த கேழ்வரகை எடுத்து இவர் ஆட்டுப்பாலில் நினைச்சு கஞ்சி ஆக்கி இவர் குடிப்பார். அப்ப எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா அங்க மட்டும் பஞ்சம் இல்லை. இப்படி ஆடை காப்பாத்தினாரு அந்த இடைக்காட்டு சித்தர்கள்ல ஒருத்தவர். அந்த இடைக்காலர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆடு இருக்கு,
கிடை இருக்கு, நம்ம எல்லாம் கீதாரிகளா இருக்கோம் அப்படின்ற ஒரு கதையும் சொல்றாரு. இப்படி முழுக்க முழுக்க இந்த கிடை குறுநாவல் முழுக்க வட்டார வழக்கு சொற்கள் நிறையா இருக்கு, ஆடுகளுடைய வகை நிறையா இருக்கு. புள்ளிமான் மாதிரி ஒரு ஆடு இருக்குமா, புள்ளிமான் நிலத்துல, அதுக்கு சுனைக்கின்னு பேர். சுனைக்கின்னு ஒரு வகை ஆடு. புளியம்பூ மாதிரி புளியம்போர் ஒரு வகை ஆடு. கொம்பை வச்சு அவ்வளவு வகை சொல்லியிருக்காங்க. ஒத்த கொம்பு ஆடு, இது கோபுர கொம்பு, மாடக்கொம்பு, கூடக்கொம்பு கிடா, இப்படியெல்லாம் ஆடுகளை பிரிப்பதற்காக கீதாரிகள் அவ்வளவு சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வட்டார சொற்களஞ்சியத்தோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த பேச்சு வழக்கு, சமுதாய சூழல், இதெல்லாம் இந்த கிடை நாவல் சிறப்பாக பதிவு செஞ்சிருக்கு. இந்த கிடை குறுநாவலை நீங்கள் வாசித்தால் இதனுடைய கதையோடு இந்த வழக்கு சொற்களுடைய சிறப்பை நீங்கள் உணரலாம். அதனால இந்த கிடை நாவலை நீங்கள் வாசித்து மகிழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.